Hey guys, welcome back to my channel. This is Rajeshwari. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து ஒரு ஹைலைட்டர் கம்பேரிசன் தான். ஸோ லிக்விட் ஹைலைட்டர்ஸ் பெஸ்ட்டா இல்லை பவுடர் ஹைலைட்டர்ஸ் பெஸ்ட்டா இதை தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஹைலைட்டர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணோன்னா நம்மளோட ஸ்கின்னை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிறது, அதாவது நம்மளோட மூக்குக்கு மேலே இருக்க ஏரியா, நெத்தியில், அப்புறம் இந்த கணுக்கீழே இருக்க இந்த இடம் அண்ட் சின், இதெல்லாம் வந்து ஒரு பிரைட்டாக காமிக்கிறதுக்காக தான், ஒரு நல்ல ஒரு பிரைட்னிங் எஃபெக்ட் இருக்கிறதுக்காக தான் அண்ட் கோல்டன் க்ளோ இருக்கிறதுக்காக தான் நம்ம ஹைலைட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ மார்க்கெட்டில் நிறைய ஹைலைட்டர்ஸ் இருக்குது. ஸோ எந்த மாதிரி ஹைலைட்டர்ஸ் வந்து போகலாம்? லிக்விட் ஹைலைட்டர்ஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது, ஜெல்லி பேஸ்ட் அண்ட் லிக்விட் ஹைலைட்டர்ஸ். ஸோ ஹைலைட்டர்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. பவுடர் ஹைலைட்டர் இருக்குது அண்ட் லிக்விட் இருக்குது, ஜெல்லி பேஸ்ட் ஹைலைட்டர்ஸ் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹைலைட்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ எது வந்து பிகினருக்கு ஈஸியாக இருக்கும் அண்ட் எந்த மாதிரி ஹைலைட்டர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றது பார்க்கலாம் இன்றைக்கி வீடியோவில். ஸோ நான் இன்றைக்கி எடுத்திருக்க ஹைலைட்டர் வந்து வெட் அண்ட் வைல்டோட MegaGlo ஹைலைட்டர். இதனோட ஷேட் வந்து ப்ரெஷியஸ் பெட்டல். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு பெட்டல் மாதிரி இருக்கும். ஸோ இது ரொம்ப ஒரு சூப்பர்வான ஒரு ஹைலைட்டர். என்னோட ஷேட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். லிக்விட் ஹைலைட்டருக்கு வந்து நான் எடுத்திருக்க ஹைலைட்டர் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ஹைலைட்டர் தான். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் வருது. இதில் வந்து ஒரு ஃபில்லர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபில்லர் இருக்குது. ஸோ இதுலேருந்து ப்ராடக்ட் எடுத்து அப்ளை பண்ணுறது தான். ஸோ இது ரெண்டு ஹைலைட்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ஸோ இது வந்து பவுடர் ஹைலைட்டர், நீங்கள் டேரெக்டாக ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். அண்ட் லிக்விட் ஹைலைட்டர் வந்து நீங்கள் ஃபவுண்டேஷனோட மிக்ஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து மாய்ஸ்சரைசரோட மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அது ஒரு பெனிஃபிட் தான் லிக்விட் ஹைலைட்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ பவுடர் ஹைலைட்டர்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஈஸி பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் லிக்விட் ஹைலைட்டர்ஸ் வந்து அந்தளவுக்கு பிளெண்டிங் வந்து ஈஸியாக இருக்காது. ஸோ வெட் அண்ட் வைல்டோட இந்த ஹைலைட்டர் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ கொஞ்சமாக இந்த பவுடர் எடுத்துக்கிறேன். இது வந்து நல்ல பிக்மெண்டடாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த க்ளோ சீக்கில் வந்துட்டு இந்த க்ளோ அப்படியே இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், நேச்சுரலாக இருக்கும். இந்த ஹைலைட்டர் வெட் அண்ட் வைல்டோட ப்ரெஷியஸ் பெட்டல் வந்து நான் நிறைய வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த ஹைலைட்டர் பற்றி சொல்லணுன்னா இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் டெய்லி வேரில் ஹைலைட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஹைலைட்டர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். லைட்டாக அந்த ஷின் கொடுக்கும். இது ரொம்பவே நல்லாயிருக்கும், நேச்சுரலாக இருக்கும் பார்க்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷின் மாதிரி லைட்டாக இருக்குது. ஸோ என்னோடய ஃபேஸில் இந்த சைடை வந்து நான் ஸ்விஸ் பியூட்டியோட ஹைலைட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து லைட்டாக எடுத்து லைட்டாக டாட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஹேண்ட்ஸ்லேயே பிளெண்ட் பண்ணுறேன். இது வந்து லிக்விட் ஹைலைட்டர்ஸ் வந்து உடனே பிளெண்ட் பண்ணிடணும், இல்லைனா கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் நேரம் ஒரு 7 to 8 செகண்ட்ஸ் கூட நீங்கள் விட்டுட்டிங்கன்னா வந்து இது வந்து ஒரு மாதிரி திட்டாக தெரியுது ஃபேஸில். ஸோ சரியாக பிளெண்டாகவும் ஆக மாட்டேங்குது. ஸோ நீங்கள் உடனே பிளெண்ட் பண்ணிக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும். ஐ திங்க் அவ்வளோவா தெரியவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டர் போடுறேன். லைட்டாக இங்கே வந்து திட்டாக தெரியுது. ஸோ நேரில் பார்த்திங்கன்னா ரொம்ப நோட்டிஸபுளாக இருக்கும். ஸோ இந்த சைட் பார்த்திங்கன்னா நல்லாவே பிளெண்ட் ஆகிடுச்சு, நல்லா இருக்குது. சம்டைம்ஸ் வந்து நம்ம அவசரத்தில் எங்கேயோ கிளம்பும் போது வந்து இதை வந்து அப்ளை பண்ணிட்டு சரியாக பிளெண்ட் பண்ணலைன்னா இங்கே வந்து திட்டாக ஆகிடுது. ஸோ இது வந்து ஒரு ட்ராப் எடுத்து நான் பிளெண்ட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு, இந்த கலர் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷைனிங் கிடைக்குது. என்னோடய ஷேடு வந்து 0 to gold. ஸோ இதுவும் ரொம்ப நல்ல ஹைலைட்டர் தான். என்னோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 300க்குள்ளே தான் நினைக்கிறேன். எக்ஸாக்டாக என்னோடய ப்ரைஸ் தெரியல. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் பண்ணுறேன்.
ஸோ இந்த 2 ஹைலைட்டரில் வந்து எந்த ஹைலைட்டர் வந்து பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் பவுடர் ஹைலைட்டர்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த வெட் அண்ட் வைல்டோட ப்ரிஷியஸ் பெட்டல் இந்த ஹைலைட்டர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே அது வந்து க்ளோ ரொம்ப வந்து ஹைலைட்டர் அப்ளை பண்ண மாதிரி இருக்காது. ரொம்ப லைட்டாக சட்டிலாக இருக்கும். ஸோ அதனால எனக்கு வெட் அண்ட் வைல்டோடது ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த க்ரீம் ஹைலைட்டர் பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் பிளெண்டிங் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்ல லிக்விட் ஹைலைட்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து மேக்கப் பிகினராக இருந்தால் நீங்கள் வந்து பவுடர் ஹைலைட்டர்ஸ் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. லிக்விட் ஹைலைட்டர்ஸ் வந்து அந்தளவுக்கு வந்து கலர் அந்தளவுக்கு பிளெண்டும் ஆகாது ஈஸியாக. ஸோ நீங்கள் வந்து எந்த ஹைலைட்டர் வேணால் யூஸ் பண்ணலாம். பட் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பவுடர் ஹைலைட்டர்ஸில் நிறைய வேரியண்ட் இருக்குது, நிறைய கலர்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து நிறைய ஹைலைட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் லிக்விட் ஹைலைட்டர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னோட பர்சனல் ஃபேவரேட் பார்த்தீங்கன்னா பவுடர் ஹைலைட்டர்ஸ் தான் லிக்விட் ஹைலைட்டர்ஸோட. ஸோ நான் வந்து பவுடர் ஹைலைட்டர்ஸ் தான் நிறைய யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்னோடய சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.